மனிதனுக்குள்ளாக தேவன் அவரே ஊதிய ஜீவ சுவாசமாகிய ஜீவ ஆத்துமா இருக்கின்றபடியினால் ஒரு மனிதனை நாம் கொல்லும் போது தேவன் படைத்த ஆத்துமாக்கு நாம் தீங்கு விளைவிக்கின்றோம். இப்படியாக தேவன் அவரது கரத்தின் சிருஷ்டியை கொல்வதை அவர் அனுமதிக்காததினால்தான் மனிதன் செய்கின்ற கொலை ஒரு பாவமாக இருக்கின்றது. தன்னுடைய மரண நாளுக்கு முன்பாக தனது உயிரை மாய்த்து கொள்வது என்பது, தற்கொலை செய்து கொள்வது என்பது தேவனுடைய நியமனத்தையும் அவரது கட்டளையையும் அவரது திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் மீறுகின்ற செயலாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தற்கொலை செய்வது என்பது தேவனுடைய ஜீவனையே அழிப்பதற்கு சமமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வாசம் செய்வது தேவனுடைய ஜீவனாக இருக்கின்றது. ஆகவே கொலை செய்கின்றவனும் அல்லது தன்னையே கொலை செய்து கொள்கின்றவனும் தேவனுடைய கட்டளையை மீறுவதோடு மாத்திரமல்லாமல் தேவனுடைய சித்தத்தையும் அழித்து விடுவதினால் தற்கொலை செய்து கொள்கின்றவர்கள் தேவனோடு பரலோகத்தில் வாழ்கின்ற வாய்ப்பை இழந்து விடுகின்றனர். ஆகவே தற்கொலை செய்பவர்கள் பரலோகத்திற்கு வர முடியாது.